வணக்கம். நம்ம விஷ்ணு கிச்சன் சார்பாக இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் கொண்டாட போகிறோம். அந்த மாட்டுப்பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பழமொழி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பட்டி பெருகணும் பால்பானை பொங்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது சிட்டியில் உள்ளவங்களாம். நம்ம விஷ்ணு கிச்சனில் வந்து அது என்னன்னு சொல்கிறத நம்ம பண்ணியிருக்கோம். பட்டி அப்படின்னா நம்ம வளர்க்குற மாடு, சரிங்களா. பால்பானை பொங்கல்னா வருஷத்தில் ஒரு நாள் நம்ம வளர்க்குற மாட்டுக்காக, ஆட்டுக்காக, கழுதை கொதை எதுக்காகவோ ஒரு பொங்கல் வந்து நம்ம வைக்கிறோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டிங்கிறது ஒரு கிராமப்புறங்களில் இந்த ஒரு நாங்கள் நாட்டு மாட்டு சாணி வச்சு பயன்படுத்தியிருக்கோம், சரிங்களா. பட்டி மாதிரி கட்டி இதில் நம்ம பால்பானை பொங்குது பார்த்திங்கன்னா, அந்த பொங்கும் போது வர கஞ்சி 3 இதில் ஊற்றி நம்ம விலங்குகிட்ட வளர்க்குறோம் பார்த்திங்களா, அவங்ககிட்ட கொஞ்சம் பால் எடுத்து சாமி கும்பிட்றோம். இந்த மாதிரி பட்டி மாதிரி போட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொங்குன கஞ்சி போட்டிருக்கோம். ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்மகிட்ட மாடு இருக்குது, அந்த மாட்டோட பால் ஊற்றிருக்கோம், சரிங்களா. இதில் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல், சரிங்களா. சக்கரை பொங்கல், நம்ம வெண்பொங்கல், அப்புறம் வாழைப்பழம் இதெல்லாம் போட்டு அழகாக நம்ம அருகம்பல், பூளைப்பூ மற்றும் நம்ம சந்தன குங்குமம்லாம் வச்சு ஒரு சாமியை வந்து எப்படி வணங்குறோமோ அந்த மாதிரி வந்து இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். முத வந்து பார்த்திங்கன்னா மாடை என்ன பண்ணுவோம், மாடை வரும்போது இதில் நடக்க வச்சு தான் கொண்டு போகும், சரிங்களா. அதுக்கு முதல்ல மரியாதை கொடுக்குற மாதிரி இதை தான் சொல்லுவாங்க, பட்டி பெருகணும் பால்பானை பொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு விளக்கம் இருக்குது. நம்ம விஷ்ணு கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இதை லைவாகவே பண்ணி காமிச்சிருக்கோம். ஏன்னா நம்மகிட்ட கொஞ்சம் விலங்குகள்லாம் இருக்குது, ஆடு இருக்குது, மாடு இருக்குது, கழுதைகள் இருக்குது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியை கட்டியிருக்கோம். நம்ம பால்பானை பொங்க வச்சுருக்கோம். இப்போ நம்ம எப்படிங்கிறத பார்த்துடலாம். மெயினாக அந்த விஷயத்தை வந்து நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, பட்டி பெருகணும் அப்படின்னா பட்டியில் நம்ம என்ன வச்சுருப்போம், ஆடு, மாடு, கோழி இது எல்லாமே வச்சுருப்போம். அந்த பட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எங்களுக்கு வந்து கடவுளே இவ்வளோ பண்ணி கொடுத்துருக்கீங்க, எங்கள் விலங்குகள் ஆரோக்கியமாக இருக்குது, அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டியை கட்டுறோம், சரிங்களா. அந்த விலங்குகளுக்கு நன்றி சொல்கிற மாதிரி அடுத்த வருஷம் என்ன பண்ணுவோம், இந்த பட்டி பெருகும். எப்படி பெருகும்னா நம்ம இந்த மாதிரி வழிபாடு பண்ணோம் அப்படின்னா பட்டி பெருக ஆரம்பிக்கும். ஒரு 10 மாடு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 மாடு ஒரு 50 மாடு வரும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேண்டுதல் ஓப்பனாக அந்த பட்டி முன்னாடியே வச்சு நம்ம சாமி கும்பிட்றோம். இந்த விலங்குகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன கொடுக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அன்றாட வீட்டில் யூஸ் பண்ணுற பால்லேருந்து, வெண்ணெயிலேருந்து, இப்போ சோப்புலேருந்து, எல்லா தயிராலேருந்து எல்லாமே யூஸ் ஆகுது. இதெல்லாம் கொடுக்குற விலங்குகளுக்கு வந்து நம்ம நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து நம்ம இந்த பட்டி பெருகணும் பால்பானை பொங்கணும் ஒரு கான்செப்டை வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்மகிட்ட வந்து விலங்குகளுக்கு வந்து என்னென்ன தருது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட தோல் பார்த்திங்கன்னா சொல்லலாம், தோல் அதோட எலும்பு மற்றும் அதோட எரு. முக்கியமாக விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மாட்டு சாணத்தோட எரு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பயன்பாடு கொடுக்குது. இவ்வளவும் கொடுக்குற விலங்குகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் அதனால் குளிப்பாட்டி பொட்டு வச்சு அதுக்கு பிடித்தமான உணவு பொங்கல், சரிங்களா, வாழைப்பழம், ஒரு நல்ல ஒரு துண்டு, ஒரு மாலை இதெல்லாம் அணிவிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமப்புறங்களில் அநேகமாக கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி எப்படி கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. எதுக்கு பட்டி கட்டுறாங்க, எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓகே, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.